கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1674 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 40 அதிகாரம் 8வது வசனம், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. புல் உலர்ந்து பூ உதிரும். இந்த உலகத்தில் காலை வேளையில் பார்ப்பதற்கு புல் பூ அழகாக தோன்றும், ரம்மியமாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் அல்லது சில மணி நேரங்களில் அந்த பூ உதிர்ந்துவிடும், அல்லது சில காலங்களில் புல் உலர்ந்து போய்விடும். அதே போலதான் மனித வாழ்க்கை. இன்றைக்கு இந்த புல்லை போலவும் பூவை போலவும் சில மனிதர்கள் கம்பீரித்து தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் ஆண்டவரை அறியாமல் இதெல்லாம் என்னால் வந்தது என்று சொல்வார்களானால், ஒரு நாள் புல் உதிருவதைப் போல, பூ உதிருவதைப் போல, புல் உலர்ந்து விழுந்து விடுவதைப் போல, கருகி போய் விடுவதைப் போல அவர்கள் வாழ்க்கை ஆகிவிடும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் என்றைக்கும் அழியாதது. ஆண்டவர் வசனம் என்றைக்கு வெளிப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை அந்த வசனம் அழியாமல் இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ புத்தகங்களை மனிதர்கள் எழுதினார்கள். ஆனால் வேத புத்தகம் மாத்திரம்தான் தேவன் சொல்ல சொல்ல தேவ மனிதர்களால் எழுதப்பட்டது. எனவேதான் தேவனுடைய வார்த்தைகளாகிய வசனம் ஒரு நாளும் அழியாது என்று வேதம் குறிப்பிடுகிறது. வசனம் என்றென்றைக்கும் நிற்கும். எனவே வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், வசனத்தை வாசியுங்கள், வசனத்தை கற்றுக்கொண்டு கை கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி உண்டாகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, புல் உலர்ந்து போய்விடும், பூ உதிர்ந்து போய்விடும். எத்தனை கவர்ச்சி, எத்தனை அழகு இருந்தாலும் ஒரு நாள் புல்லும் பூவும் உலர்ந்து உதிர்ந்து போய்விடும். மனித வாழ்க்கையிலும் அப்படித்தான். வசனமில்லாத வாழ்க்கை விசனத்தை கொண்டு வந்துவிடும். இந்த செய்தியை கேட்கிற மகனே, மகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஆண்டவருடைய வசனம் என்றென்றைக்கும் அழியாதது. அந்த அழியாத வசனம் உங்களுக்கு அலங்காரமாக இருக்கும். வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கை கொள்ளுங்கள். வசனம் உங்களை வாழ வைத்து மன மகிழ்ச்சியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.